ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 3வது டெஸ்ட் மேட்ச்க்கான டே 3க்கான ஒரு ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் உள்ளே வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2வது நாள் ஆட்ட நேரம் முடியல பார்த்தீங்கன்னா 145 ரன் அடிச்சிருந்து 3 விக்கெட் விட்டு கொஞ்சம் தடுமாற்றலாம் இருந்தாங்க. ஓகே, இப்படியே இந்தியா விக்கெட்டெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே சும்மா பயத்தில் தான் இருந்திருப்போம் இந்திய ரசிகர்கள் எல்லாருமே. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்தியா பேட்டர் கேஎல் ராகுல் அண்டு ரிஷப் பண்ட் இவங்க 2 பேருமே சும்மா வேறு லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. சும்மா வேறு லெவலாக போயிட்டு இருந்தது. ப்ளஸ் இங்கிலாந்து பவுலர்களை ஒவ்வொரு பவுலர்லையும் தட்டி தூக்கிட்டு இருந்தாங்க. நீ எப்படி என்ன போடியா, நான் அதை டிஃபென்ஸ் ஆடுவேன், பவுண்டரி கிளியர் அப்படின்ட்டு கிளியர் பண்ணிகிட்டே இருப்பேன்ட்டு சும்மா வேறு லெவலாக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கெட் பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல் நல்ல ஒரு ஸ்கோரை செஞ்சுரி நோக்கி போயிட்டு இருந்தார். ப்ளஸ் அதே மாதிரி ரிஷப் பண்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆஃப் செஞ்சுரி பதிவு பண்ணார். இவங்களோட பார்ட்னர்ஷிப் இப்படியே சூப்பராக போயிட்டுருக்கு. இவங்க 2 பேருமே வேறு லெவலாக 100 அடித்து ப்ளஸ் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு லீட் அடித்து இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய டோட்டல் போடுவாங்க நம்ம எல்லாம் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தாங்க பார்த்திங்க நம்மளோட ரிஷப் பண்ட் லஞ்சு டைம், இந்த ஓவர் தான் கடைசி ஓவர், இந்த ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் லஞ்ச் டைம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த லஞ்சு டைம் கடைசி ஓவரில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு ரன் அவுட்டுங்க. டெஸ்ட்டு மேட்சஸில் அந்த மாதிரி ஒரு சிங்கிள்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு ரன்னு, அந்த தேவையில்லாத அதை ஈஸியாக பார்த்திங்கன்னா க்ளோஸாக பக்கத்துலேயே சிங்கிள்ஸ் அடிச்சு பென் ஸ்டோக்ஸில் அடிச்சுட்டு ஓடுவார். பென் ஸ்டோக்ஸை எடுத்து ஈஸியாக அவர் ரன் அவுட் பண்ணிடுவாருங்க. இந்த மாதிரி டெஸ்ட்டு மேட்சஸில் ஒரு தேவையில்லாத ரன் அவுட் தேவையில்லைங்க. ஏன்னா டெஸ்ட் மேட்ச் எவ்வளோ நாள் டைம் இருக்குது. ப்ளஸ் அப்படி சிங்கிள்ஸ் அடிச்சுட்டு தான் ரன் அடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி தேவையில்லாமல் பென் ஸ்டோக்ஸ்கிட்ட பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ட் தனது விக்கெட்டை விட்டார். ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவும் கேஎல் ராகுலும் பேட்டிங் ஆட வந்தாங்க. ஆனால் ரொம்ப நேரம் நிலைக்கலைங்க. கேஎல் ராகுல் பார்த்திங்கன்னா ஒரு 100 பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் அவரோட விக்கெட்டையும் பார்த்திங்கன்னா குயிக்காக பஷீர் கையில் விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டாருங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்திங்கன்னா பந்து எட்ஜ் ஆகி ஸ்லிப்பு கையில் போயிடுச்சு. ஓகே, இந்தியா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சாயா அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் பயத்தில் இருக்கும்போது ரவீந்திர ஜடேஜாவும் நிதிஷ்குமார் ரெட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ப்ளஸ் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நிலைக்க விடலை. பென் ஸ்டோக்ஸ் அந்தோட பார்ட்னர்ஷிப்பையும் பார்த்திங்கன்னா உடைச்சார். நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்திங்கன்னா 30 ரன் இருக்கும்போது அவரோட விக்கெட்டையும் பார்த்திங்கன்னா தொக்கா தூக்குனாருங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வாசி உள்ளே என்ட்ரி கொடுத்து நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இந்தியாவுக்கு நானும் என்னால் முடிஞ்ச பங்களிப்பு இப்போ கொடுக்குறேன்ட்டு ரவீந்திர ஜடேஜாவும் ப்ளஸ் வாஷிங்டன் சுந்தரும் சும்மா வேறு லெவலாக ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பு சூப்பராக போய்ட்டு இருந்தது. 50 ரன்னுக்கு மேலே இவங்களோட பார்ட்னர்ஷிப் போயிட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா 2023 ஃபைனல், அதாவது ஃபைனலில் பார்த்திங்கன்னா ஐபிஎல் ஃபைனலில் ஒரு பவுண்ட்ரி கிளியர் பண்ணி பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் சிஎஸ்கேக்கு ஒரு கப்பு வாங்கி கொடுப்பார்ல, அதே மாதிரி ஒரு பால் தாங்க. அந்த பாலை பார்த்திங்கன்னா அடிக்கும் போது விக்கெட் கீப்பர் பயங்கரமாக டைவ் அடித்து அதை ஸ்மித் பிடிச்சிருவாருங்க. ப்ளஸ் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு ஷாட் டெஸ்ட் மேட்சஸில் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு ஷாட்டால் ரவீந்திர ஜடேஜா தனது விக்கெட்டை விட்டுட்டு போனார். ஆனால் அதுக்கப்புறம் ஆகாஷ்தீப் பார்த்திங்கன்னா சோப்ரா ஆர்ச்சரோட ஓவரில் ஒரு 6 விடுவார். நீ எவ்வளோ பெரிய பவுலரானா இதுயா, நான் ஒன்று அட்டிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு 6 விடுப்பார். அதனால் ரொம்ப நேரம் இந்தியாவோட பேட்டிங் தாக்கு பிடிக்க முடியல. இங்கிலாந்து ஒரு பவுலிங் யூனிட்டுக்கு எதிராக பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காகவே விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டாங்க. ப்ளஸ் ஓவராலாக இந்தியாவும் 387 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டையும் இழந்துட்டாங்க. ப்ளஸ் அவங்களும் 387 தான் அடித்தாங்க. இந்தியாவும் பார்த்திங்கன்னா 387 ரன் அடித்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. கடைசி ஒரு ஓவர் மட்டும் இங்கிலாந்து விளையாண்டாங்க. ஒரு ஓவருக்கு 2 ரன் அடித்து ப்ளஸ் டே 3 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இருக்கிற நாள் பார்த்திங்கன்னா 2 நாள் இருக்குது. டே 4 அண்ட் டே 5 தான் இருக்குது. இதில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டே 4 பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இங்கிலாந்து ஒரு பேஸ்பால் கிரிக்கெட் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 4வது நாள் ஆட்ட நேரம் முடியல பார்த்திங்கன்னா இவங்க ஒரு அக்ரெசிவ் கேம் காமிச்சு ஒரு 300, 350, 400 ரன்னாவது அடிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி அடித்து 5வது நாள் ஃபுல்லாக இந்தியாவுக்கு பேட்டிங் கொடுத்து இந்தியாவை சுருட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நடந்தது. ஒரு 350க்கு மேலே ஸ்கோர் அடிச்சுட்டு இந்தியாவுக்கு கடைசி நாள் பேட்டிங் கொடுத்தாங்கன்னா இந்தியாவுக்கு சிக்கலாக மாறிடும். அதனால் அந்த மாதிரி நடக்காமல் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலாந்து பேட்டர்ஸ் எப்படியோ இன்றைக்கி பேஸ்பால் கிரிக்கெட் விளாண்டாங்க, 4வது ஆட்டங்களில் பேஸ்பால் கிரிக்கெட் விளாண்டாங்க அப்படின்னா அவங்கள எப்படியாவது விக்கெட் எடுக்க பார்க்கணும். முடிஞ்சது 200லேருந்து 300க்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்கள எப்படியாவது சுருட்டிட்டோம் அப்படின்னா
இந்தியாவுக்கும் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புங்க இது இருக்குது. நல்ல ஒரு பேஸ்பால் கிரிக்கெட்டில் அவங்க ஒரு அக்ரெசிவ் மோடில் வந்து பார்த்திங்கன்னா 350க்கு மேலே வந்து ஸ்கோர் போயிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய தலைவலி இருக்குதுங்க. நீங்கள் வந்து சொல்லுங்கள், இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கம்பல்சரி வந்து பேஸ்பால் கிரிக்கெட் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4வது நாள் ஆட்ட நிலை. ஆனால் வந்ததுலேருந்து எல்லாருமே அக்ரெசிவ் மோடில் தான் விளையாட போகிறாங்க. ப்ளஸ் பெரிய டோட்டல் அடித்து 5 நாள் இந்தியா கொடுத்து இந்தியா சுருட்டை தான் பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்தியாவில் பவுலிங் யூனிட் நெருப்பு மாதிரி இன்றைக்கி வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்களா, ப்ளஸ் இங்கிலாந்தோட பேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட பவுலிங்கை டாமினேட் பண்ணி மேலே போய் ப்ளஸ் வந்து பெரிய ஸ்கோர் வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து போட போகிறாங்களா அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மறக்காமல் நம்மளோட சந்துரு கிரிக்கெட் பார்வை, புதுசாக சந்துரு கிரிக்கெட் பார்வை இப்போ தான் வந்து 2-3 வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன். மறக்காமல் நம்மளோட சந்துரு கிரிக்கெட் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற புதிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை நம்ம ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க எல்லா நண்பர்களும் பற்றி மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.